ஆசீர்வாதத்தின் வழி. தேவன் தன்னோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுக்கு ஒரு சோர்வு பலவீனம் வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் யாராவது காத்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். ஸோ நம்ம உலகத்தில் மக்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். தேவனோட பிள்ளைகள், தேவனை அறியாத பிள்ளைகள்னு வச்சுக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் உலகத்தில் மழை, வெயில், பனி இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும், பொதுவானதாக தான் இருக்கும். ஆனால் என்ன, இப்போ ஒரு மலையில் நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு குடை இருந்துச்சுன்னா நம்ம நனைய மாட்டோம். அப்போ மேபி கையில் லேசாக காலில் லேசாக தண்ணி படும், அவ்வளோதான். ஆனால் குடையே இல்லாதவங்க முழுசாக நனைஞ்சிருவாங்க. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். குடையாக நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பாடுகள் நம்ம மேலே முழுசாக படாது. அப்போ நம்ம அதுலேருந்து தப்பித்து கொள்வோம். அதுதான் தேவனோட பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நமக்கு ஒரு பேலஸ் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ சொல்லிடுறார், மகளே உனக்குன்னு அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன்னு காமிச்சிருவார். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டேயே போய் அந்த பேலஸில் உட்கார மாட்டோம். அந்த பேலஸ்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த போகிற வழிகள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கஷ்டமான வழிகளாக இருக்கும். இன்னொன்று அந்த பேலஸ்க்குள்ளே யார் போவா? இப்போ ஒரு பேலஸ் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, பெரிய பேலஸ், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னா சாதாரண மக்களால் நம்மளை கொண்டு போய் விடுவார் அந்த இடத்துல? இல்லை, நம்மள ஒரு கிங்கா மாத்துவார், ஒரு குவீனா மாத்துவார். அப்ப அதுக்குரிய அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தகுதிப்படுத்துவார், தயார்படுத்துவார். ஸோ நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நடக்கும். அப்போ அந்த இடத்துல அதே மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு காமிச்சிட்டாரு. இப்போ நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு போகிற பாதைகள் எப்படி இருக்கும்? கடுமையாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு கேரண்டி அப்படின்னா, அந்த அந்த பாதைகளில் தேவன் நம்ம கூடவே வருவார். தேவன் நம்ம கஷ்டமான பாதையில் நம்ம சுமந்து கொண்டு கூட போவார். ஒரு சின்ன குழந்தை எப்படி அப்பாவோட தோளில் ஏறிட்டு நடந்து போகும், அந்த குழந்தைக்கு பாதை எப்படி இருக்குன்ற கவலை கிடையாது, எவ்வளோ தூரம் போகணுன்ற கவலை கிடையாது. நம்ம வாட்டுக்கு அப்பா மேலே இருப்போம். டயர்டாக இருந்தால் தூங்கலாம், அப்பா மேலே படுத்துக்கலாம், அப்பா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவரோட பிள்ளைங்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆசீர்வாதத்தை நோக்கி போகிற பாதை நம்மளுக்கு கடுமையாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை சுமக்கிறார், தாங்குகிறார், தப்புவிக்கிறார். அதனால அந்த ஒரு தைரியத்தோட நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி போகலாம். கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துருவாரு. ஸோ இந்த காரியத்தை நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கலாம். யோசேப்பு சிறு வயதில் நல்ல தகப்பன் யாக்கோப்போட நல்ல ஒரு சமாதானமாக ஆசீர்வாதமாக ஒரு செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ தேவனும் அவருக்கு சொப்பனத்தில் தன்னோட ஆசீர்வாதத்தை காமிக்கிறாரு. அந்த யோசேப்புடைய அரிக்கட்டு சகோதரரை விட அவருடைய அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் மாறுதலாக நடக்குது. சகோதரர்கள் அவரை துன்புறுத்தி அடிமையாக வித்து போட்டுறாங்க. அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அவர் இந்த இடத்துல பாடுகளுக்குள்ள போறாரு. அப்ப இந்த பாடுகள் போற நேரத்துல கூட பாத்தீங்கன்னா தேவன் யோசேப்போட இருந்தாரு. அதனாலதான் அடிமையா விற்கப்பட்ட இடத்துல கூட போத்திபாருடைய கண்கள் அவருக்கு தயவு கிடைத்து எல்லாவற்றின் மேலும் அவருக்கு சுதந்திரம் கொடுத்து போத்திபார் அவரை நல்லபடியா வச்சிருந்தார். யூஸ்வலா அடிமைனா ஒரு துன்புறுத்தப்படுவாங்க, ஒதுக்கப்படுவாங்க. ஆனா யோசேப்புக்கு அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லை. ஆண்டவர் கூடவே இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமா வாழ்ந்தாரு. ஆனாலும் தேவனோட பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே சத்துரு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருப்பான். அதே போலதான் போத்திபாரின் மனைவி மூலமாக ஒரு இடைஞ்சலை கொண்டுட்டு வரான். ஆனாலும் தேவன் கூட இருந்ததுனால யோசேப்பு அந்த பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொள்றாரு. ஆனா அதுக்கு பதிலாக அவருக்கு தண்டனை தான் கிடைக்குது. இன்னும் சிறைச்சாலைக்குள்ள போறாரு. சிறைச்சாலைன்றது அந்த காலத்துல ரொம்ப ஒரு டஞ்சன் மாதிரி, இருட்டாரை, ரொம்ப அசுத்தமா சங்கிலியில கட்டி இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல யோசேப்பு அங்க போனா கூட ஆண்டவர் கூட இருந்ததுனால யோசேப்பு அந்த மாதிரி கஷ்டப்படலை. சிறைச்சாலையின் அதிகாரியினுடைய கண்கள்லயும் அவருக்கு தயவு கிடைச்சது. அதனால அந்த இடத்துலயும் ஒரு சுதந்திரமா ஒரு சமாதானமா இருப்பார். நம்ம வேதத்துல படிக்கும்போது யோசேப்பு எல்லா இடத்துலயுமே தேவன் கூட இருந்ததுனால ஒரு சமாதானம் அவருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல அவர் கூடவே தான் இருந்தார். அப்ப ஏற்ற நேரத்துல ஆண்டவர் ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அவரோட ஆசீர்வாதத்துல அவர் உட்கார வச்சிடுறாரு. ஸோ இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. அதுக்கு நிறைய இடையூறுகள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் என்ன ஒரு கேரண்டினா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவனோட வார்த்தை சொல்லியிருக்கு, உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாயின. அதே போலதான் நம்ம பக்கத்துல எல்லா பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நம்மளை மேற்கொள்ள ஆண்டவர் விடவே மாட்டாரு. நம்ம கண்ணில் தான் அதை பார்ப்போம், ஆனா அது நம்மளை மேற்கொள்ளாது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த ஏற்ற நேரத்துல அந்த ஆசீர்வாதத்துக்கும் நம்மளை தகுதிப்படுத்திடுவார். யோசேப்பு அந்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு கரெக்டா அவருக்கு தேவையான எல்லா தகுதியிலையும் கொடுத்து உட்கார வச்சது போல நம்ம ஆசீர்வாதத்துக்கும் நம்மளுக்கு தேவையான எல்லா தகுதிகளையும் கொடுத்து ஏற்ற நேரத்துல நம்மளை கொண்டு
கொண்டு போய் நம்ம ஆசீர்வாதத்தில் உட்கார வச்சிருவாரு. அதனால் இன்னைக்கு யாராவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, கர்த்தருக்குள்ள பலன் கொண்டு திடமனதா இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் அது கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அந்த பரப்பிங்க அந்த ஒரு சீக்கிரத்தில் வரும். கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவும் மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். அதனால் உற்சாகமாக இருங்க, கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் நிலைத்திருங்க. தேவன் உங்களுக்கு அவங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.